எதிர்பாராத நேரத்தில் இலங்கையை தாக்கிய டெட்வா புயல் காரணமாக இது வரைக்கும் 138 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதை பற்றி தான் டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். மக்கள் கடுமையான இன்னல்களை சந்தித்து வர்றதுனால இலங்கை அரசாங்கம் அவசர நிலையை அமல்படுத்தி இருக்குது. காற்றோட வேகம் அது மட்டும் இல்லாமல் மழை வெள்ளத்தினால ஆயிரக்கணக்கான வீடுகள் இடிந்து விழுந்திருக்கின்றன. பதுலா மாவட்டத்தினுடைய ரம்போடா அப்படிங்கிற இடம் பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்திற்கு மேலே இருக்கக்கூடிய மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பாறைகள் விழுந்து வீடுகள் புதையின்றிருக்கின்றன. அதிகபட்ச உயிரிழப்புகள் இங்கே தான் பதிவாகியிருக்கு. தேயிலை தோட்ட பகுதிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. நுவேரேலியாவும் தேயிலை தோட்ட பகுதிங்கிறதுனால தொடர்ந்து பெய்த கனமழையால் அங்கும் சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்கு. தலைநகர் கொழும்புனுடைய புறநகர் பகுதிகளில் கூட திரும்புகிற திசையெங்கும் இடுப்பளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய அளவுக்கான மழை பொழிவு இருந்திருக்குது. அதேபோல் கெலனி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால கரையோர பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த புயலால் அதிக பாதிப்புக்கு உள்ளான பகுதிகள் அப்படின்னு இன்னும் கூடுதலாக எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மட்டக்களப்பு, புலனருவா, மன்னார், முல்லைத்தீவு, அனுராதபுரம் அப்படின்னு இந்த இடங்களாமும் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகி இருக்கின்றன. இலங்கையினுடைய மிகப்பெரிய பாலங்களில் ஒன்றான மாத்தளை மொரகஹந்தா பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கு. பல மாவட்டங்களில் ரயில் தண்டவாளங்கள் அது மட்டும் இல்லாமல் தேசிய நெடுஞ்சாலைகள் வெள்ளத்திலையும் மண்ணிலையும் புதைஞ்சிருக்கிறதுனால போக்குவரத்து சேவைகள் அனைத்துமே முடங்கின ஒரு சூழல். நாட்டின் சுமார் 30% இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் தவித்து வர்றாங்க. செல்போன் கோபுரங்கள் சேதமடைஞ்சிருக்கிறதுனால பல பகுதிகளில் தகவல் தொடர்பு அதுபோல் இணைய சேவையும் முடங்கி இருக்குது.